1953 நடிகை ஸ்ரீவித்யா பழம்பெரும் நகைச்சுவை நடிகரான விகடம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம்.எல். வசந்தகுமாரிக்கு மகளா சென்னையில பிறந்தாங்க. ஸ்ரீவித்யா பிறந்த அந்த வருஷமே அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனதுனால குடும்ப வறுமையின் காரணமா 14 வயசுல சிவாஜி கணேசன் படமான திருவருட் செல்வர்ன்ற படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. இவங்க 1971 ரிலீஸ் ஆன 100 படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணி 1972 டெல்லி டு மெட்ராஸ் படத்துல தமிழ்ல கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி விழா, சொல்லத்தான் நினைக்கிறேன், அபூர்வ ராகங்கள்னு தொடர்ந்து வெற்றி படங்களா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் படங்கள் மூலம் கமல்ஹாசன் கூட நட்பு ஏற்பட்டு அவர் கல்யாணம் பண்ண விரும்பி அதுவும் நடக்காம காதல் தோல்வியில கேரளாக்கு போய் நிறைய மலையாள படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா உதவி இயக்குனர் ஜார்ஜ் தாமஸ்ன்றவர் பல குடும்ப எதிர்ப்புகளை மீறி கிறிஸ்டினா மதம் மாறி 1978 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுவும் நீடிக்காம 1980 பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்ச ஸ்ரீவித்யா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு 2006 உயிரிழந்துட்டாங்க. கடைசியில அவங்க சம்பாரிச்ச சொத்து எல்லாமே தர்ம காரியங்களுக்கு தான் உயிர் எழுதி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட 71வது பிறந்த நாள். இது தாங்க ஸ்ரீவித்யா அவர்கள் சம்பாதிச்ச பேரு.